அக்டோபர் 2020ல லைட் வெயிட் சாம்பியன் ஹபீப் நுர்மகமடம் வந்துட்டு ரிட்டையர் ஆகிறாரு. நெக்ஸ்ட் யார் சாம்பியன் அப்படிங்கும்போது எல்லாருமே டஸ்டின் போரியர் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா டைட்டிலுக்கு சண்டை போட போறாரு அப்படின்னு நினைச்ச டைம்ல வந்துட்டு ஹி சூசஸ் டு ஃபைட் கார்னர் ஃபார் த ட்ரியாலஜி. பேரலா இங்க வந்துட்டு மைக்கேல் சாண்ட்லர் பெலட்டா சாம்பியனும் சார்ல்ஸ் ஒலிவேரா வந்துட்டு ரேங்க் கண்டெண்டரா இருக்காரு. அவங்களுக்கும் அப்ப சண்டை வைக்கிறாங்க. என்ன நினைச்சேன் அப்படின்னாக்கா மைக்கேல் சாண்ட்லர் வந்துட்டு சார்ல்ஸ் ஒலிவேரா போட்டுருவாரு அப்படின்னு தான் நினைச்சோம். ஏன்னா டான் ஹூக்கரோட ஒரு பயங்கரமான நாக் அவுட்ல வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருக்காரு அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் அப்படிதான் போச்சு. இவர் வந்துட்டு வின் பண்ணிடுவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சர்ப்ரைசிங்லி சார்ல்ஸ் ஒலிவேரா நாக்ஸ் மைக்கேல் சாண்ட்லர் அவுட் அண்ட் பிகம்ஸ் த UFC சாம்பியன். எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஃப்ளூக் விக்ட்ரி தான், ஃப்ளூக் நாக் அவுட் அப்படிங்கிறாங்க. நானுமே அதான் நினச்சேன். அவரோட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸே வந்துட்டு டஸ்டின் போரியர் கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவாக போகுது. டஸ்டின் அவரோட ஹெவி பாக்ஸிங் ஸ்டைலில் வந்துட்டு பயங்கரமாக 2 நாக் டவுன் பண்ணுறாரு. ஆனால் ஒன் திங் சார்ல்ஸ் ஒலிவேரா என்ன நல்லா பண்ணாருனாக்கா ஹி வாஸ் மிக்சிங் எவ்ரி திங் அப். ஃப்ரண்ட் கிக் விடுறாரு, நீ டு த பாடி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு எல்போ, அதுக்கப்புறம் டிரான்சிஷன் வந்துட்டு சார்ல்ஸ் ஒலிவேரா ஒரு பயங்கரமான ஒரு டிரான்சிஷன் பண்ணி ஹி கோஸ் ஃபார் த ஸ்டாண்டிங் சோக் பண்ணி டஸ்டின் போரியர் சப்மிட் பண்ணிடுறாரு. ஜான் அனிக் அப்போ ஒரு ஐகானிக் டைலாக் சொல்றாரு, டவுட் ஹிம் நவ் ஃபோக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. தேர் வாஸ் நோ டவுட் தட் சார்ல்ஸ் ஒலிவேரா வாஸ் அ வர்த்தி சாம்பியன் அப்படின்னு வருது. அதுக்கப்புறமா ஹி டிஃபென்ஸ் ஹிஸ் டைட்டில் அகைன்ஸ்ட் ஜஸ்டின் கேஜி இன் 2022. சார்ல்ஸ் ஒலிவேரா for the first time he was fighting aggressively. Justin Gaethje knock down பண்றாரு. உடனே transition he goes for Brazilian jiu-jitsu and chokes him out. சார்ல்ஸ் ஒலிவேரா சண்டை போடுறாலே it's going to be exciting னு எல்லாருக்குமே தெரியும். சாம்பியன்ஷிப் ஃபைட்லாம் பார்க்க மாட்டாரு. he just marches forward. ஒரு பார் ஃபைட் மாதிரி தான் இருக்கும் சார்ல்ஸ் ஒலிவேராவோட ஃபைட் எடுத்துக்கிட்டோம்னாலே. குட் டைம் ஒரு பேட் டைம் எதுவுமே வந்துட்டு நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சார்ல்ஸ் ஒலிவேராவோட டைட்டில் ரன்னும் அந்த அளவுக்குலாம் நிலைக்கல. இட் வாஸ் ஃபார் ஷார்ட் பீரியட் பட் ஃபார் அ குட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான். வாஸ் அ கிரேட் ரன் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபைட்டர்ஸ் இஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா.